எல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, எப்பவுமே சாப்பிட போகும்போது அவங்க அப்பா தான், ஒரு குடும்பத்துக்கு அவங்க தகப்பனார் தான் பரிமாறுவாராமா. ஏன் அப்படின்னா சுத்தி பிள்ளைகளை எல்லாத்தையும் உட்கார வச்சிருவாராமா. உட்கார வச்சு அவரு உணவு போட்டது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்களாமா, இந்த உணவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, உங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி கொடுப்பாராமா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு தகப்பன்மார் வீட்டுல இருந்து உட்காந்து சொல்லி கொடுக்குறோம், சாப்பிடுறோம், தனியா தான் கொஞ்சம் சாப்பிட்டு போறது, வடபடன்னு முழுங்கிட்டு போயிடுறது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஒண்ணு என்னன்னா, உட்காந்து நம்ம பிள்ளைகளுக்கு, ஒரு தகப்பனார், ஒரு வீட்டுல இருக்க குடும்ப தலைவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்து வழி நடத்தணும். இந்த உணவை நான் சம்பாதிக்கல, ஏன் பெலத்தினால வரல, கர்த்தர் நான் உண்மையா இருந்தங்காட்டி எனக்கு கொடுத்தது, அதே போல நீங்களும் உண்மையா இருங்கன்னு என்ன பண்ணணுமாமா, சொல்லி கொடுத்து வளர்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ஒலிவ மரத்துல இந்த கெட்ட குணங்கள் இருக்கிறது போல ஒருவேளை பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு தகப்பனார் தான் அதை சரி பண்ணணும். அதை முற்றிலுமா வெட்டி போடாம கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவங்களை ஒழுங்குபடுத்துகிறவர்களா